குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, துணை குடியரசுத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர், பிரதம அமைச்சர் திரு நரேந்திர மோடி, இந்தியாவின் முப்படை தளபதி திரு அனில் சௌஹான், இராணுவத்தின் தலைமை தளபதி திரு உபேந்திர துவிவேதி, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல், மக்களவை சபாநாயகர் திரு ஓம் பிர்லா, மாநிலங்களவை தலைவர் திரு ஜெகதீப் தன்கர், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, இந்திய கடற்படை தளபதி திரு தினேஷ் குமார் திரிபாதி, விமானப்படையின் தலைமை தளபதி திரு அமர் பிரீத் சிங், ஐநாவுக்கான இந்திய தூதர் திரு பர்வதனேனி ஹரீஷ், இந்தியாவின் ரயில்வே வாரியத்தின் தலைவர் திரு சதீஷ்குமார், இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக் கழக தலைவர் திரு வி. நாராயணன், UPSC தலைவர் திருமதி பிரீத்தி சுதன், ரா உளவு பிரிவு அமைப்பின் தலைவர் திரு ரவி சின்ஹா, இந்திய தலைமை தகவல் ஆணையர் திரு ஹீராலால் சாமரியா, அமலாக்கத்துறை இயக்குனர் திரு ராகுல் நவீன், இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரிய தலைவர் திரு துஹின் காந்த பாண்டே, தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையர் திரு பிரியங்க் கனுங்கோ, மத்திய ரிசர்வ் காவல் படையின் தலைமை இயக்குனர் திரு விதுல் குமார், தலைமை கணக்கு தணிக்கையாளர் திரு சஞ்சய் மூர்த்தி, தலைமை கணக்கு அதிகாரி திரு SS துபே, மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையர் திரு பிரவீன்குமார் ஸ்ரீவத்சவா, தேசிய புலனாய்வு முகமையின் இயக்குனர் திரு சதானந்த வசந்தா தத்தே, CBI அமைப்பின் தலைவர் திரு பிரவீன் சூட், மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா, மத்திய நேரடி வரிகள் வாரிய தலைவர் திரு ரவி அகர்வால், இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் நிர்வாக அதிகாரி திரு புவனேஷ்குமார், தேசிய அறிவியல் ஆலோசகர் திரு அஜய் குமார் சூட், தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய தலைவர் திரு கிஷோர் மக்வானா, தற்போதைய லோக்பால் தலைவர் திரு AM கான்வில்கர், தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவர் திரு வே. ராமசுப்ரமணியம், தேசிய மகளிர் ஆணைய தலைவர் திருமதி விஜயா கிஷோர் ரஹத்கர், மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு TV சோமநாதன், CSIR-இன் முதல் பெண் தலைமை இயக்குனர் திருமதி கலைசெல்வி, நிதி ஆயோக்கின் தலைவர் திரு நரேந்திர மோடி, மத்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் திரு R. வெங்கடரமணி, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார், தற்போதைய நிதிக்குழுவின் தலைவர் திரு அரவிந்த் பனகாரியா, மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு ஆனந்த நாகேஸ்வரன், மத்திய வருவாய்த்துறை செயலர் திரு அருணேஷ் சாவ்லா, நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் திரு சுமன் பெரி, நிதி ஆயோக்கின் தலைமை செயல் அதிகாரி திரு BVR சுப்பிரமணியம், சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் திரு ஜெய் ஷா, பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் தலைவர் டாக்டர் சமீர் V. காமத், GST கவுன்சில் தலைவர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், GST மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் தலைவர் திரு சஞ்சய்குமார் மிஸ்ரா.